ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம பிஓ எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 4 ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து வேர் டு ஸ்டடி பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ்க்கு வேர் டு ஸ்டடி முடிச்சிட்டோம், கெமிஸ்ட்ரிக்கு முடிச்சிட்டோம், அடுத்து பாட்னிக்குமே வேர் டு ஸ்டடி முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஸ்வாலஜிக்கு வந்து பார்க்க போகிறோம். இந்த மூணுமே கொடுத்துருக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கானது வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஸ்வாலஜி பார்க்க போகிறோம். விலங்கியல் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன டாபிக் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து ஒருக்கா பார்த்துடலாம். மனித உடலியல், மனித உடல் செயல்பாடுகள், சுற்றுச்சூழல் உயிரியல், புவி வெப்பமடைதல், பசுமை இல்ல விளைவு, ஓசோன் அடுக்கு சிதைவு, பயன்பாட்டு உயிரியல், மரபியல் மற்றும் பரிணாமம், பால், கோழி, மீன் வளர்ப்பு, ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான வேர் டு ஸ்டடி வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ வந்து ஸ்வாலஜிக்கு பார்க்க போகிறோம். மனித உடலியல் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம்னா ஓல்டு புக் அப்படின்னு எடுத்தோம்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இருக்குது, 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் இதில் எல்லாத்துலேயுமே இந்த மனித உடலியல் அப்படிங்கிற டாபிக் வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. நீங்கள் ஓல்டு புக்கை தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நியூ புக் வைஸ் வந்து ஃபஸ்ட்டு படிங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஓல்டு புக்கில் உள்ளதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சம் டாபிக்ஸ் வந்து நியூ புக்கில் இருக்கும், ஒரு சில டாபிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கலாம். அப்படிங்கும்போது வந்து நம்ம இதை கேதர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஓல்டு புக்கையுமே கேதர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே இது நியூ புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் வந்து இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து செகண்ட் டாபிக் பார்க்குறோம், மனித உடலியல் செயல்பாடுகள் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். இந்த டாபிக் பார்த்தோம்னா ஓல்டு புக்கில் பார்த்தோம்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இருக்குது, 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இருக்குது, 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட் மற்றும் 12th ஸ்டாண்டர்டில் வந்து இந்த மனித உடலின் செயல்பாடுகள் அப்படிங்கிற டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே இது நியூ புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்டு டாபிக் பார்க்குறோம், சுற்றுச்சூழல் உயிரியல் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம்னா ஓல்டு புக் வந்து 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அடுத்து நியூ புக் அப்படின்னு பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 4th டாபிக் பார்க்குறோம், புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிற டாபிக் எடுத்தோம்னா ஓல்டு புக் வந்து 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது, நியூ புக் அப்படின்னு எடுத்தோம்னா 9th ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 5th டாபிக் பார்க்குறோம், பசுமை இல்ல விளைவு அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம்னா ஓல்டு புக் வந்து 12th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்குறாங்க, நியூ புக் அப்படின்னு எடுத்தோம்னா 9th ஸ்டாண்டர்டில் வந்து இந்த டாபிக் வந்து இருக்குது. அடுத்து 6th டாபிக் பார்க்குறோம், ஓசோன் படல சிதைவு அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம்னா ஓல்டு புக்கில் 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் இருக்குது, 12th ஸ்டாண்டர்ட்லேயுமே இதே டாபிக் கொடுத்துருக்காங்க. அடுத்து நியூ புக் அப்படின்னு எடுத்தோம்னா 9th ஸ்டாண்டர்டில் வந்து இந்த டாபிக் இருக்குது. அடுத்து 7th டாபிக் பார்க்குறோம், பயன்பாட்டு உயிரியல் அப்படிங்கிறதுல வந்துட்டு பால், கோழி, மீன் வளர்ப்பு மற்றும் மீன் விவசாயம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்குன்னு பார்த்தோம்னா 12th ஸ்டாண்டர்டில் இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் வருது. அதே நியூ புக் அப்படின்னு எடுத்தோம்னா 9th ஸ்டாண்டர்டில் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 8th டாபிக் பார்க்குறோம், மரபியல் மற்றும் பரிணாமம் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக் அப்படின்னு பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க, 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 12th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க இந்த டாபிக் வந்து. அதே இது நியூ புக் அப்படின்னு எடுத்தோம்னா 12th ஸ்டாண்டர்டில் வருது, 10th ஸ்டாண்டர்டில் வருது இந்த டாபிக் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே. அடுத்து 9th பார்க்குறோம், சுகாதாரம் மற்றும் நலம் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. நியூ புக் அப்படின்னு பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்குது, 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்குது, 9th ஸ்டாண்டர்டில் இந்த டாபிக் இருக்குது. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட், அடுத்து 12th ஸ்டாண்டர்டில் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து ஸ்வாலஜிக்கான வேர் டு ஸ்டடி பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோஸில் வந்துட்டு, அதையுமே பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.